அதிகமாக இருந்துச்சுன்னா காதல் வந்து வெற்றி அடைஞ்சிரும் அப்படின்னு கூட சூழ்நிலை சொல்லலாம். இங்க குரு சந்திரன் சுக்கிரன் தொடர்பு ஏற்பட்டு குரு சுக்கிரன் சந்திரனுக்கு தொடர்பு ஏற்படும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா சிலருக்கு அந்த குருவோட சந்திரன் தொடர்பு கொள்ளும்போது குரு சந்திரன் தொடர்பு கொள்ளும் போது ஏதாவது தொடர்பு கொள்ளும் போது பார்த்தீங்கன்னா காதல்ல ஒரு பிரச்சனை சந்திக்கக்கூடிய இல்லை காதல்ல ஒரு தடை ஏற்படக்கூடியது இல்லை திருமணத்துல வந்து ஒரு தடை பிரச்சனையை வந்து சந்திக்கக்கூடிய காலகட்டம் எல்லாமே ஏற்படும் அப்படின்னு கூட விதியை சொல்லலாம். இங்க உதாரணத்துக்கு ஒரு உதாரண ஜாதகம் போடுறோம். அந்த உதாரண ஜாதகத்துல பார்த்தீங்கன்னா கன்னியா லக்னம், 7ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா சூரியன் புதன் சுக்கிரன், 7ஆம் இடத்துல செவ்வாய் ராகு, 5ஆம் இடத்துல குரு, 11ஆம் இடத்துல சந்திரன், 3ஆம் இடத்துல சனி, 2ஆம் இடத்துல கேது. இது ஒரு ஜாதகர். இந்த ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னா முதல் கணவர் பிரச்சனையை சந்திக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது இப்படி பார்க்கும்போது செவ்வாய் ராகு கூட செவ்வாய் ராகுக்கு 8ஆம் இடத்துல இருக்கு, லக்னத்துக்கு 8ல. அந்த சுக்கிரனுக்கு 2ஆம் இடத்துல. இந்த பெண் ஜாதகம் இல்லையா, பெண் ஜாதகம் பார்க்கும்போது சுக்கிரனுக்கு 2ல செவ்வாய் ராகு. அப்ப திருமண வாழ்க்கையில இவங்க ஒரு இன்னல்களை சந்திப்பாங்க. முதல் திருமணத்துல கண்டிப்பா ஒரு பிரச்சனை சந்திப்பாங்க அப்படின்னு சொல்றோம். கண்டிப்பா சந்திச்சிருக்காங்க. முதல் வாழ்க்கை சிறப்பு இல்லை. அப்ப இந்த லக்னத்துக்கு பார்க்கும்போது ராசிக்கும் அந்த சுக்கிரனை வச்சு பார்க்கும்போது நாடிவிதிப்படி அந்த செவ்வாய் ராகு சேர்க்கை சிறப்பு இல்லாத ஜாதகம். அதே மாதிரி சுக்கிரன் ராகு சேர்க்கையும் சிறப்பு இல்லாத ஜாதகம் தான் சொல்லணும். இந்த செவ்வாய் ராகு சேர்க்கை ஏற்பட்டதுனால முதல் கணவர் வந்து பாத்தீங்கன்னா நோய் நொடினால இறந்து போயிடுறாரு. அந்த லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல கேது இருக்காரு. அப்ப மரணத்தை தலைவரோட சூழல் ஏற்படுது. ஆனா அவருக்கு ஒரு குழந்தை இருக்கு. குரு இங்க இருந்து 17 டிகிரில தான் இருக்காரு. இந்த குரு வந்து பாத்தீங்கன்னா 5 டிகிரில தான் நீச்சம் உச்சம் விடுவாரு. அப்ப இங்க நீச்சம் பெறவில்லை, குரு நல்ல நிலைமையில தான் இருக்காரு. அப்ப குழந்தை பாக்கியத்தை உனக்கு கொடுத்துருது.